சொல்றாரு. 14வது வசனத்தை வாசிங்க. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து காப்பாற்றி இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு நீ எந்த தேசத்துல நடுங்கி போய் திகைச்சு போய் அழுதுட்டே இருக்கிறியோ, சந்தோஷத்தை இதுவரைக்கும் பார்க்காம இருக்கிறியோ, அதே தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவாரு. நீ இருந்தத போல இருக்க மாட்ட. இந்த குடும்பம் அழிஞ்சிருச்சு, பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவுதான் நினைச்சவன் கண்ணெல்லாம் பார்க்க போகுது. அல்லேலூயா. குடும்பம் தளச்சு நிக்கிறத, பேர பிள்ளைகளோட போய் நீ வாழ்றத, நீ சுகிச்சு வாழ்றத, சுகமா வாழ்றத அநேகருடைய கண்கள் பார்க்க போகுது. அல்லேலூயா. அப்ப சொல்லுவாங்க, இவன் தானா அழிஞ்சிட்டான்னு நினைச்சனே, அட்ரஸ் இல்லாம போயிட்டான்னு நினைச்சனே. கர்த்தர் சொல்றாரு, அட்ரஸ் இல்லாம போக வேண்டிய ஒண்ணு நான் இன்னைக்கு பார்த்ததுனால பரலோகம் தான் உனக்கு அட்ரஸ், கர்த்தர் தான் உனக்கு அட்ரஸ். அல்லேலூயா. அவருடைய பாதத்தை இறுக பிடிச்ச யாக்கோப கர்த்தர் கைவிடாம சொன்னதை செய்யற வரைக்கும் அவனை விட்டு விலகாம நடத்தினாரு. அதே தேவன் தான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறாரு. அவருக்கு வேண்டியதெல்லாம் பலம் உள்ளதல்ல, அவருக்கு வேண்டியதெல்லாம் ஞானவான்கள் அல்ல, அவருக்கு வேண்டியதெல்லாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. பலவீனங்கள், பைத்தியங்கள், பலவீனமா எண்ணப்பட்டது, அற்பமா எண்ணப்பட்டது கர்த்தர் கையில எடுத்து நான் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த தேசத்துல, இந்த அந்தியூர்ல, தவிட்டுப்பாளையத்துல, சாத்தூர்ல, காரியாபட்டியில விளங்க பண்ண அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீ விட்டு வந்த தேசத்துல உன்னை அநேகர் பார்த்து சொல்லுவான், நான் சொல்லல இப்படி எல்லாம் நடக்கும், நான் சொல்லல பாரு, அட்ரஸ் இல்லாம போயிட்டான் பாரு, நான் என் கண்ணு முன்னாடி இல்லாம போயிட்டான் பாருன்னு சொல்லுவான். ஒரு நாள் வரும், யாக்கோபு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், யாக்கோபு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அப்ப நீ சொல்லுவ எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்ட அநேகர்கிட்ட நீ சொல்லுவ, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்திற்கும் நான் பாத்திரன் ஆண்டவரே.